இன்னைக்கு பாத்தீங்கன்னா குமராபாளையம் தொகுதியில அரசு நலத்திட்ட வழங்கும் விழான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பால்வளைத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி அக்கா தலைமையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா குமராபாளையத்துல நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஏராளமானவங்களுக்கு பாத்தீங்கன்னா நலத்திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அக்கா பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான டொனேஷனா இருக்கட்டும், அதுக்கு தேவையான அமௌண்டா இருக்கட்டும், எல்லாமே அக்கா இன்னைக்கு தந்து, ஏன்னா தளபதி பிறந்த நாளை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அக்கா மேல நிறைய விமர்சனம் வச்சிருந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியா இருக்கட்டும், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், நிறைய விமர்சனம். அதுக்கப்புறம் அக்கா பேசுறது இல்ல. அதுக்கப்புறம் அக்கா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றது இல்ல, எந்த பிரச்சனையும் சந்திக்கிறது இல்லை, நிறைய பாத்தீங்கன்னா விமர்சனமான விஷயம் வச்சிருந்தாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அக்கா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தக்க பதிலடி இன்னைக்கு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி இன்னைக்கு அக்கா ஸ்பீச் பண்ணாங்க. அந்த ஸ்பீச் நான் கடைசியா ஆட் பண்றேன், அதை நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அக்கா அந்த நலத்திட்டம் உதவி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட கலெக்டரும் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த நலத்திட்டத்தை கொடுத்தாங்க. அமைச்சர் தொகுதி இதுல ஒரு லேடியா நின்று இவங்களால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படி நிறைய 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 விமர்சனம். நான் பணம் வாங்கிட்டேன், எதிர்கட்சிக்கிட்ட பணம் வாங்கிட்டேன், இவங்க மக்களுக்கு நல்லா செய்ய மாட்டாங்க, பணத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனம். அந்த விமர்சனத்தை எல்லாம் தாண்டி நீங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் தளபதியை தேர்ந்தெடுத்து என்னையும் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு பணம் அவசியம் இல்லை. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி அவருக்கும் சரி எங்களுக்கும் சரி பணம் அவசியம் இல்லை. நாங்கள் பணத்துக்காக இங்கே வேலை செய்ய வரல. எங்களுக்கு நானும் அரசாங்க ஊழியர் தான். எனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி நானும் ஒரு டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான். எனக்கு சம்பளம் தராங்க, உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு. அதுதான், பணம் ஒரு முக்கியம் இல்லை. பணம் வாங்கிட்டோன்னு சொல்கிற மாதிரி தலைவர் சொல்லுவார், இந்த நதி போல் போயிட்டே இருக்கணும்னு. அந்த நதி போகும்போது மலரையும் தூவுவாங்க, கல்லையும் எறிவாங்க, அந்த நதி எல்லாத்தையும் தாங்கிட்டு போயிட்டே இருக்கும்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி தான் நாங்களும், அவரோட தொண்டர்களும் சரி நாங்களும் சரி, அந்த நதி போல எல்லாத்தையும் தாங்கிட்டு வர்ற குப்பைகளையும் ஊழல்களையும் குற்றங்களையும் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் எங்கள் தலைவரோட வழி. அவர் அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுறங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காரு. அந்த நோக்கத்தை நாங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துவோம். இந்த குமரபாளையம் தொகுதி மக்களின் அன்பிற்கும் ஆதரவுக்கும் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த குமரபாளையம் தொகுதி மக்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் பிரச்சனையை தீர்க்கவும் உங்கள் முன்னேற்றத்திற்காக மட்டுமே நான் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் எனது பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, நலத்திட்ட உதவிகளை பெறும் அனைத்து பயனாளிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.